ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு. நம்ம காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டீ ஒன்று போடுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போய் ஒரு சூப்பரான டீ ஒன்று போடுவோம். நல்லா மசாலா டீ. இன்றைக்கி வேறு காலையில் மழை பெஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி முதல்ல போய் இந்த கிளைமேட்டில் ஜாலியாக பைக்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு டீயை ஒன்று வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இந்த இடத்துல இருக்க டீ குடிக்க வரவங்க மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜனம். ஏன்னா போடுற ஆள் பார்த்திங்கன்னா நார்த் சைடு ஆள் இருக்கார். நல்லா டீயும் சரி, குவாலிட்டியும் சரி நல்லாயிருக்கும். நல்லா திக்காக அது வேறு காலையில் சமோசா போண்டா இதெல்லாம் போடுவாங்க. சமோசா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக போடுவாங்க. காலையில் இந்த மழை கிளைமேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கூட ஒரு சமோசா ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. அவ்வளோ சூடாக இருக்குது, சாப்பிட முடியல அந்தளவு இருக்குது. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் 2-3 சாப்பிட்லாம் போல இருக்கும். ஆனால் ஹெல்த்தி இல்லை தான். இருந்தாலும் நீங்களும் எப்போயாவது ஒரு சமயம் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீ ஒன்று எடுத்துக்கிட்டு கையில் ஒரு சமோசா ஒன்று வச்சுட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எல்லா நேரமும் இந்த மாதிரி சாப்பிட போகிறதில்ல. எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி சமோசா வாங்கி வச்சு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. கிளைமேட்டுக்கு தானே சாப்பிட்றோம். டீ அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை. அதனால் நீங்கள் டீ சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே இதுக்குன்னே நாங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இந்த இடத்துல டீ சாப்பிடுவோம். டீ மாஸ்டர் அந்தளவுக்கு குவாலிட்டியாக போகிறதுனால. இது என் ஃபஸ்ட்டு விலாகுன்றதுனால நான் கண்டினியூவாக பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏரியா நம்ம காட்டணுன்றதுக்காகவும், ரெண்டாவது நம்ம காலையில் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் எப்படி சாப்பிட்லாம், எப்பயுமே கிடையாது, இன்னொரு சமயம் எப்படி சாப்பிட்லான்றதுக்காக ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்தடுத்து வேறு மாதிரி வீடியோங்களை நான் காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் இந்த வெஹிக்கிள் பைக் வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா வெளியிலாம் லாங்லாம் போகிறதுக்கு எனக்கு கார் தேவைப்படுது. அதனால் காருங்க எதனா ஒன்று புதுசாக எடுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கெங்கே போய் எந்தெந்த ஷோரூம் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஹோண்டா ஷோரூமு, மகேந்திரா ஷோரூமு, அது மாதிரி மாருதி ஷோரூமு, அது மாதிரி நிறைய பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ மாருதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டி கம்மி தான். ப்ரைஸ் வைஸும் உங்களுக்கு சர்வீஸ் வைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சேஃப்டின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். அதனால் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த விலாக் காலையில் விலாக் இதை பார்த்துருக்கீங்க. அடுத்த விலாக் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வண்டி பார்க்குறதுக்காக எந்தெந்த ஏரியா போகிறோம், எந்தெந்த வண்டிங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு லாங்கான வீடியோவாக போயிடக்கூடாதுக்காக சிம்பிளாக சின்னதாக ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போட்டுடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எல்லா வண்டியும் போய் பார்க்குறோம். புக்கிங் போகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு விலாகை இந்த காலையில் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம வண்டி பார்க்குறதுக்கு போகிறத ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்னென்ன வண்டி பார்க்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் கேட்டிருக்கேன். அவங்க எந்த சஜஷன் சொல்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கணும்ல. அதனால் நானும் நல்லா ஒரு 4-5 வண்டிங்களை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஷோரூமில் போயிட்டு வண்டியை பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகேங்களா? பாய்.